இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கல்விக்கு கடவுளான ஹயக்ரீவர் இங்க குடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஊரு இந்த திருவைந்தை பக்கத்துல கெடிலம் ஆறுன்னு ஒண்ணு ஓடுது. அது தெற்குல இருந்து வடக்கு நோக்கி ஓடுறது. இது ரொம்ப விசேஷமாவும் கருதப்படுது. இந்த கோவில்ல திருமணம் செஞ்சா இல்வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுறதுனால சுப முகூர்த்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 50 கல்யாணங்கள் வரைக்கும் இங்க நடக்குதுன்னு சொல்றாங்க. ஹனுமான் போய் சஞ்சீவ பர்வதத்தை தூக்கிட்டு வராரு இல்லையா, அவர் தூக்கிட்டு வரும் பொழுது ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் இட், ஒரு சின்ன பகுதி இந்த இடத்துல விழுந்ததாகவும், அந்த சுவர்ல எல்லாமே ரொம்ப அழகிய வேலைப்பாடுகள் மிக்க ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழகத்தோட தொன்மையான கோயில்களை பார்த்துட்டு இருக்க இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றான ஒரு கோவில். இந்த கோவில் பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸும், கடலூர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. இந்த கோவில் இருக்கிற இடம் திருவைந்திபுரம் அப்படின்னு சொல்லக்கூட திருவந்திபுரம் அப்படின்னு இப்ப அழைக்கப்படுது. இந்த கோவிலோட பேரு திருவைந்திபுரம் தேவராஜ பெருமாள் கோவில். இந்த ஊர் திருவந்திபுரம் அப்படின்னு இப்ப அழைக்கப்படுது. இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கல்விக்கு கடவுளான ஹயக்ரீவர் இங்க குடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்ப்போம் வாங்க. முதல்ல நம்ம கீழே இருக்கிற பெருமாள் கோவிலை பத்தி பாத்துருவோம். இங்க இருக்க சுவாமி பேரு தேவநாத சுவாமி. இவரு கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல அருள் பாலிச்சிட்டு இருக்கார். இங்க இருக்க அம்பாலோட பேரு வைகுண்ட நாயகி ஹேமாம்புஜவல்லி தாயார். இவங்களை பார்கவின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, பிரம்மாண்ட புராணம் மற்றும் ஸ்கந்த புராணத்துல இதோட குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் இருக்கிறது டிராவிடியன் ஆர்கிடெக்சர். இந்த விமானத்தோட பேர் பாத்தீங்கன்னா சந்திர விமானம் அல்ல சுத்த சத்துவ விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஊரு இந்த திருவைந்தை பக்கத்துல கெடிலம் ஆறுன்னு ஒண்ணு ஓடுது. அது தெற்குல இருந்து வடக்கு நோக்கி ஓடுறது. இது ரொம்ப விசேஷமாவும் கருதப்படுது. இந்த கோவில்ல திருமணம் செஞ்சா இல்வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுறதுனால சுப முகூர்த்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 50 கல்யாணங்கள் வரைக்கும் இங்க நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட தீர்த்தம் கருட தீர்த்தம். அப்படி இந்த கோவில்ல இருந்து ஒரு 35-40 படிக்கட்டு ஏறி மேல போனோம்னா அங்கதான் நம்மளோட ஹயக்ரீவரோட கோவில் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஹயக்ரீவருக்குன்னு தனியா ஒரு கோவில் இருக்குன்னா, முதன்மையான ஒரு கோவில்னா அது இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. யாரு இந்த ஹயக்ரீவர்? கல்விக்கு முதன்மையான கடவுளா பார்க்கப்படுறார். கல்விக்கு தெய்வம்னாலே அது நம்ம சரஸ்வதி தான். சரஸ்வதிக்கு குருவா இருக்கிறவர் ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல அக்ஷராபியாசம் பண்றாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு முதல்ல எழுதுறதுக்கு பழகுற அந்த ஒரு செரிமனியை இந்த கோவில்ல பண்றாங்க. இந்த கோவிலை சுத்தி நிறைய கதைகள் இருக்கு, சுவாரஸ்யமான கதைகள். ஒன்னொன்னா பார்க்கலாமா? பிரளய காலத்துல, அதாவது உலகம் அழியிற அந்த காலகட்டத்துல பிரம்மாவோடைய தூக்கத்துல உதித்த அசுரர்கள் என்ன பண்ணாங்களாமான்னா, எல்லா வேதங்களையும் பெண் குதிரை வடிவமாக்கி கொண்டு போய் அதல பாதாளத்துல போய் ஒளிச்சு வச்சுட்டாங்களாமா. அப்ப பிரம்மர் விஷ்ணு கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறார். இதெல்லாம் ரிட்ரீவ் பண்ணிட்டு வரணும், இதெல்லாம் நம்ம திருப்பி கொண்டு வரணும். அப்போ விஷ்ணு பகவான் பரிமுக பெருமாளா அவதாரம் எடுத்து, அதாவது குதிரை முகம் கொண்டு அங்க போய் அவங்க கிட்ட போர் புரிஞ்சு அந்த வேதங்கள் எல்லாம் மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கிறார். அதனாலதான் ஞானத்திற்கு கடவுளாக இந்த ஹயக்ரீவரை நம்ம பாக்குறோம். ஹயக்ரீவர் அப்படின்னு சொன்னா குதிரை முகம் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். இங்க அது மட்டும் இல்ல, அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலையுமே ரொம்ப விசேஷமான மலை. இது ராமாயண காலத்துல இருந்து தொடர்புடைய மலை. என்ன அப்படின்னு கேட்டா, இமயமலையிலிருந்து நம்ம லக்ஷ்மணனை காப்பாற்றுறதுக்காக ஹனுமான் போய் சஞ்சீவ பர்வதத்தை தூக்கிட்டு வராரு இல்லையா, அவர் தூக்கிட்டு வரும் பொழுது ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் இட், ஒரு சின்ன பகுதி இந்த இடத்துல விழுந்ததாகவும், அதனாலதான் இது பேர் ஔஷத மலை, அதாவது மூலிகைகள் நிறைந்த மலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மலையிலிருந்து கிடைக்கக்கூடிய தீர்த்தம் நிறைய மூலிகைகள் சார்ந்து வர்றதுனால இது நோய் தீர்க்கக்கூடிய தன்மை
தன்மை இந்த தீர்த்தத்துக்கு உண்டு அப்படின்னு நம்பப்படுது. இது நிறைய பேருடைய நோய்களையும் தீர்த்து வச்சிருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விசேஷம் இங்க வேதாந்த தேசிகர் பற்றியது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வேதாந்த தேசிகர் கருட பகவானை நோக்கி இங்க வந்து பூஜை பண்ணிருக்கார். அதாவது தவம் இருந்திருக்கார். எதுக்காக தவம் இருந்தார்? தனக்கு ஞானம் கிடைக்கணும்ன்றதுக்காக அவர் தவம் இருந்திருக்கார். அவருக்கு காட்சி கொடுத்து அருள் பாலித்த கருட பகவான் அவருக்கு ஞானத்திற்கு அதிபதியான இந்த ஹயக்ரீவர் மந்திரத்தை உபதேசித்து அவரை நோக்கி பூஜை பண்ண சொன்னார். வேதாந்த தேசிகரும் அவரை நோக்கி பூஜை பண்ணி நவரத்ன மாலை, மும்மணி கோவை அப்படின்னு நிறைய லிட்டரரி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கார். அவரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஹயக்ரீவர் தான் இங்க இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆக ஞானத்திற்கான முக்கியமான இடமா இது அறியப்படுது. இது வந்து மலை மேல போய் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சந்நிதி தான். அதுல என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சுத்தி அந்த சுவர்ல எல்லாமே ரொம்ப அழகிய வேலைப்பாடுகள் மிக்க ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப பார்க்கவே நிஜமா ஹயக்ரீவரை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அமைதியான ஒரு இடம். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஔஷத மலை. அப்போ அந்த காற்று பட்டு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கோவில். கட்டாயமா எல்லாரும் போய் பார்க்கணும். அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணும்பொழுது மைண்ட் ரொம்ப காமா இருக்கிறத பார்க்கலாம். ஒரு அமைதியான மனம் தான் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் இல்லையா. குழந்தைகளுக்காக முக்கியமா போக வேண்டிய இடம். குழந்தைங்களுடைய ஞானம், கல்வி, எக்ஸாம் நல்லா பண்ணணும், இது எல்லாமே இதுக்காக போக வேண்டிய ஒரு இடம். என்னெல்லாம் கொண்டு போவாங்க? நோட் புக், பென்னு, இதெல்லாம். எஸ்பெஷலி எக்ஸாம் டைம்ல இந்த கோயில்ல போய் நிறைய பூஜைகள் பண்றாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா தேன் கொண்டு போவாங்க. இந்த தேனை பூஜை பண்ணி அந்த குழந்தைங்களோட நாக்குல தடவி விடுவாங்க. சோ இதெல்லாமே வந்து பண்ணும் பொழுது அந்த குழந்தைகள் படிப்புல ரொம்ப மேன்மையுற்று விளங்குவாங்க அப்படின்னு நம்பப்படுது. அடுத்த ஒரு கோவிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.